அன்பார்ந்த நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க. ஊழியத்தின் வாசகர் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள், அன்பின் ஸ்தோத்திரங்கள். எல்லாம் சுகமாக இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? நல்லா படிக்கிறாங்களா? எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் உயர்ந்த மதிப்பெண்களை பெறணும்னு ஆசைப்படுவாங்க. கர்த்தர் அந்தபடியே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. கடவுள் உங்களுடைய வீட்டுக்காருடைய கையின் பிரயாசங்களை திடப்படுத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே 40 நாட்கள் இதை பேசும்படியாய், சிலுவையை குறித்து பேசும்படியாய் உங்களோடு கூட நான் இருந்தேன். இந்த நாட்களில் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 40 பகுதிகளை 5ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட 40 பகுதிகளை பேசியிருக்கிறேன். கர்த்தர் என்னையும் இந்த ஊழியத்தில் பலப்படுத்தும்படியாய் செய்திருக்கிறார். அநேகர் எனக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆதரவை என்னால் மறக்க முடியாது. நான் பெயர்களை சொல்ல நான் விருப்பப்படவில்லை. ஏன்னா இந்த ஊழியத்தை ஒரு சிலர் பெரிய தொகையெல்லாம் கொடுத்து தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த 40 பகுதியை முடித்த பின்பு உங்களோடு கூட பேச வேண்டும், மனந்திறந்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய காரியம் என் இருதயத்துக்குள் ஏற்பட்டது. எனவே இந்த 40 நாட்கள் பகுதியிலும் இந்த பகுதியை தாங்கின ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்ததின் பேரில் தான் இந்த 40 பகுதி என்னால் வெளியிட முடிஞ்சிச்சு. நீங்கள் கொடுக்கப்படாவிட்டால் நான் இந்த சிலுவையை குறித்து பேசியிருக்க எனக்கு வாய்ப்பில்லை. எனவே இந்த லெந்து காலங்கள் உங்களுக்கு சிறப்பாய் அமைய நாம் யாவரும் இந்த 40 முடித்த பின்புபடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள், தபசு காலங்கள், இலையுதிர் காலங்கள், வசந்த காலங்கள் என்று சொல்லி இந்த 40 பகுதியிலும் அநேகர் கொடுத்த காணிக்கையின் மூலமாய் ஆண்டவரே இதை முடிக்க நீர் உதவி செய்த மகா பெரிய கிருபைக்காக நான் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு மீதும் உமது காயப்பட்ட கரத்தை வைத்து ஆசீர்வதித்து அவர்கள் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த சிலுவையிலே கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மீது வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை 40 நாட்கள் பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷ விதத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்திலே எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கலாமாங்க ஊழியத்தின் வாசகர்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்புள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையிலே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் எங்கள் ஆவியோடு கூட இருப்பார்கள். கிறிஸ்துவின் சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆக கடவது. ஆமீன்.